வரிக்கு வரி விதித்து வருகிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இந்தியா மீது 25+25 அப்படின்னு 50% வரி விதிக்கப்பட்டது நேற்றைய தினம். அதனைத் தொடர்ந்து நேற்றே இந்தியா தன்னுடைய எதிர்ப்பை, இது நியாயமற்ற வரி அப்படின்னு தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருந்தது. இந்த சூழலில் பிரதமர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ செய்தியில் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். எங்கள் விவசாயிகள் தான் எங்களுக்கு முக்கியம், இதனால் தனிப்பட்ட விளைவுகள் வரும் என எனக்கு தெரியும், அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அப்படின்னு விவசாயிகளுக்கு ஆதரவாக, குறிப்பாக அமெரிக்காவுடைய அழுத்தத்திற்கு பணிய மாட்டோம் என்பதான பொருளில் பிரதமர் இவ்வாறு கூறியிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நம்முடைய அரசியல் ஆசிரியர் திரு ஹரிஹரனிடம் கேட்கலாம். ஹரிஹரன், ட்ரம்ப் நேற்று விதித்த இந்த வரி ஒருபுறம், பிரதமருடைய பதில் அமெரிக்காவுக்கு என்ன மெசேஜை சொல்லுது? அதாவது அமெரிக்கா முக்கியமாக வேளாண் துறை, அதே போல பால்வளத்துறை, இதுல அவங்களுக்கு சந்தையை திறந்து விட சொல்றாங்க. அப்படி நாம திறந்து விடுவோமே ஆனால் நமது விவசாயிகள், பால் பண்ணை வச்சுட்டு இருப்பவங்க எல்லாம் பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க. ஏனென்றால் அமெரிக்கால உபயோகிக்கப்படக்கூடிய நவீன முறைகளோடு நம்முடைய வேளாண் துறையினர் போட்டி போடுவார்களே ஆனால் அவங்க பெரிய டிஸ்அட்வான்டேஜுக்கு, பாதிப்புக்கு உள்ளாவாங்க. இது ஒரு முக்கியமான போன் ஆஃப் கன்டென்ஷன். அதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி MS சுவாமிநாதன் சம்பந்தப்பட்ட ஒரு விழால ஒரு ரொம்ப பொருத்தமான மேடையில இந்த கருத்தை முன்வைக்கிறார். எங்களுடைய விவசாயிகளுக்காக எந்த சமரசத்தையும் நாங்க செய்ய தயார், அவர்களுடைய நலன்களை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறதுதான் பிரதமர் நரேந்திர மோடியுடைய மெசேஜ். இந்த மாதிரி பல சர்வதேச ஒப்பந்தங்கள், உதாரணத்துக்கு இந்த RCEP நினைக்கிறேன், அதுல கூட வேளாண் துறையில நம்ம சமரசங்கள் கோரப்பட்ட போது இந்தியா அதுல உறுதியாக இருந்தது. ஒருவேளை நம்முடைய விவசாயிகளும் அமெரிக்க விவசாய பொருட்களும் போட்டி போடுவார்களே ஆனா அது இங்க பெரிய பாதிப்பை வேளாண் துறையில ஏற்படுத்தும். இங்க அமெரிக்க பசுக்கள் கொடுக்கக்கூடிய ஈல்டும் நம்முடைய பசுக்கள் கொடுக்கக்கூடிய ஈல்டுக்குமான வித்தியாசம் ரொம்ப பெரியது. சோ அதனால ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும். இந்த ஒரு டாரிஃப் எச்சரிக்கை, இந்த வரி போருக்கெல்லாம் நம்ம பணிந்தோமே ஆனால் நமது வேளாண் துறை பாதிக்கப்படும். நமது வேளாண் சட்டங்களே பார்த்தோம், அது ஒரு சில படி முன்னேற லிபரலைஸ் செய்யுது அப்படின்னா இது பல படி. அதனாலதான் நம்ம நாட்டுல இந்த வேளாண் துறையில அந்நிய முதலீடுகள் வர்றதுக்கோ, அதுல சில ரிஃபார்ம்ஸ் சொல்லக்கூடிய நடவடிக்கைகளுக்கோ இயல்பாகவே எதிர்ப்பு இருக்கிறத பார்க்கின்றோம். சோ அதனால இந்த நேரத்துல பிரதமர் நரேந்திர மோடி இல்ல, எந்த இந்திய பிரதமரும் கூட இந்த நிலைப்பாட்டை தான் எடுத்திருப்பார். ஆனா டொனால்ட் ட்ரம்ப் அடம் பிடிக்கிறார், இல்ல உங்க சந்தையை திறந்து விடுங்க அப்படின்னு. இதுல நிறைய கோணங்கள் இருக்கிறத பார்க்கின்றோம். இந்த ட்ரேட் டீல்ல அவர் அடைய நினைக்கக்கூடிய ஆதாயம் ஒரு பக்கம் அப்படின்னா, அவருடைய ஈகோ ரொம்ப பெரிது அப்படிங்கறத பார்க்கின்றோம். ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியா வெளிப்படையாக அவரை ஸ்னப் பண்ணுவது, இல்லாட்டி அவர் வைக்கக்கூடிய கிளைமுக்கு துணை போகாதது அவரை எரிச்சல் படுத்தியிருக்கு. அதையெல்லாம் சேர்த்தே அவர் செய்யறார். ஆனா ஒரு விஷயம் பார்க்கணும், டொனால்ட் ட்ரம்ப் நண்பர்கள், எதிரிகள், கூட்டாளிகள் அப்படின்னு வித்தியாசம் பார்க்கறது இல்லை. தாய்வானுக்கெல்லாம் கூட 20%. தாய்வான் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய அனுகூலத்துல ஆதரவுல பிழைக்கக்கூடிய ஒரு பகுதி, அதை நாடுன்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. சோ இப்படி அவர் நண்பர்கள், எதிரிகள்னு வித்தியாசம் பார்க்காம செஞ்சிட்டு இருக்கிறார். இந்தியா மேல நிறைய உஷ்ணம் கக்கிட்டு இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இந்த வரி விதிப்பு ஒரு பக்கம் அப்படின்னா, சாங்ஷன்ஸ் போடுவோம் அப்படின்னு கூட அவர் மிரட்டுறார். அதுக்கான காரணம் அப்படிங்கிறது ரஷ்யால இருந்து நம்ம வாங்கக்கூடிய எண்ணெய், அவங்களோடு செய்யக்கூடிய வர்த்தகம், இதையெல்லாம் காட்டி செகண்டரி சாங்ஷன்ஸ் நான் போடுவேன் அப்படிங்கிறார். சாங்ஷன்ஸ்னா ஒரு நாடு மேல போடுறது பிரைமரி சாங்ஷன், அவங்களுடைய நடவடிக்கை சரியில்லை, அதை அதிருப்தியை வெளிப்படுத்துற மாதிரி சாங்ஷன். அந்த நாட்டோட இன்னொரு நாடு வர்த்தகம் செய்யுது, இல்ல அவங்களோட உறவு வச்சுட்டு இருக்காங்கன்னா அந்த நாட்டின் மீதும் போடுறதுதான் செகண்டரி சாங்ஷன். சோ அதனால ரஷ்யாவோடு நாம கொண்டிருக்கக்கூடிய உறவின் காரணமா நான் இந்தியா மேல சாங்ஷன்ஸ் போடுவேன் அப்படிங்கிறார். இதெல்லாம் ஒரு பெரிய வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. யார் மேல சாங்ஷன் போடுவார்னா, ஆகாத 2 நாடுகள் சாங்ஷன் போட்டுப்பாங்க, ஒரு எதிரி தேசத்தின் மேல சாங்ஷன் போடுவாங்க. ஆனா இந்தியாவுடைய நிலை அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர். ஆனா இன்னைக்கு அந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்னா நம்மளுடைய நட்பை நம்ம நியர் அலைஸ் சொல்ல முடியும். இந்தியா ஒரு அலையன்ஸ் கொள்ள போறது இல்லை, ஆனால் ஒரு குவாட்ல நம்ம அவங்களோட உறவுல இருக்கும். ஒரு 20-30 ஆண்டு காலமாக நமது உறவு அப்படிங்கிறது ஆழப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஒரு சில வாரங்கள்ல டொனால்ட் ட்ரம்ப் அன்டூ பண்ணிட்டு இருக்கிறாரு, அதையெல்லாம் திருப்பி போட்டுட்டு இருக்கிறாருங்கிறது தான் பல வல்லுநர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இதை ஒரு பார்கெனிங் டாக்டிக்ஸ் பார்க்கிறாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த 50% அப்படிங்கிறது அன்சஸ்டைனபிள். ஏதோ ஒரு கட்டத்துல அது குறையணும். அது பேச்சுவார்த்தைகள் மூலமா வரப்போகுதா, இல்ல அது மோசமாக போகுதா, மோசமாகி சரியாக போகுதா? ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் பல நாடுகள்
நாடுகள் மேல மானாவரியா வரி விதிச்சு திடீர்னு பின்வாங்கக்கூடிய தன்மை கொண்டவர். சைனால எல்லாம் அந்த இது பார்த்தோம். பட் எப்படி பார்த்தாலும் இது ஒரு சவாலான காலம். அதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பாக அக்ரிகல்ச்சர் செக்டர், பிஷரி செக்டர் இவையெல்லாம் அந்நிய நாடுகளோடு போட்டி போடுற அளவுக்கு இல்லை அப்படிங்கறத பார்க்கின்றோம். அதை காக்க டொனால்டு ட்ரம்ப் உடைய டிமாண்ட்ஸுக்கெல்லாம் ஈல்டாக மாட்டேன் அப்படின்னு தான் அவர் முக்கியமாக வலியுறுத்தி சொல்றார். நேற்று இந்த வரி விதித்ததற்கு பிறகு அரசியல் அரங்கத்தில் கூட காங்கிரஸ் மோடியுடைய நண்பர் இந்தியாவிற்கு வரிகளை விதித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு அட்டாக்கை வைக்கிறாங்க. இது அரசியல் ரீதியாக பாஜக அரசுக்கு என்ன மாதிரியான அழுத்தங்களை ஏற்படுத்தும்? நிச்சயமா அது அழுத்தம் தான். ஏனென்றால் டொனால்டு ட்ரம்ப்பும் நரேந்திர மோடியும் முற்காலங்கள்ல நண்பர்கள் அப்படின்னு பரஸ்பரம் அந்த உறவை பாராட்டியவர்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது வேற வகைகள்ல கூட விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. 2020 காலத்துல ஆப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னு கிட்டத்தட்ட டொனால்டு ட்ரம்ப்புக்கு பிரச்சாரம் செய்தார் அப்படிங்கிற விமர்சனம் எதிர்கட்சிகளால, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியால வைக்கப்பட்டது. அந்த தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் தோற்று போனார். ஆனா இதே போன்ற ஒரு பிரச்சனை 2024 நவம்பர்ல ஏற்பட்டது. அப்போ அமெரிக்காவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றிருந்த போது ட்ரம்ப் நரேந்திர மோடியை எதிர்பார்த்திருந்தார். ட்வீட்ல கூட போட்டார். டொனால்டு ட்ரம்ப் நரேந்திர மோடி என்ன பார்க்க போறார் அப்படின்னு ஒரு ட்வீட் போட்டார். ஆனால் போன தேர்தலில் ஏற்பட்ட சர்ச்சைகளின் காரணமாக அவர் அதிபர் வேட்பாளருங்கிற காரணத்தினால அப்போது அதிபராக இருந்த திரு ஜோ பைடனையும் துணை அதிபர் கமலா ஹாரிஸையும் மட்டுமே சந்தித்தார். இதெல்லாம் கூட சில எரிச்சல்களை டொனால்டு ட்ரம்ப்புக்கு ஏற்படுத்தியது அப்படிங்கறத பார்க்கிறோம். அதனாலதான் அவருடைய பதவியேற்பு வைபவத்துக்கு கூட சில உலக தலைவர்கள் அழைத்தாலும் கூட நரேந்திர மோடி அழைக்கப்படாதது கவனிக்கப்பட்டது. அதெல்லாமே கூட ஏதோ கிளேசங்கள் இருக்கு, ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு இடைவெளி உருவாயிருக்கு அப்படிங்கறத காட்டியது. அதுக்கப்புறம் வெள்ளை மாளிகைக்கு அவர் வந்த போது கூட பொதுவா ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ரெண்டு தரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இனிமையான விஷயங்கள் இல்ல பொதுவான விஷயங்களை தான் சொல்லுவாங்க. பாயிண்ட்ஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் தான் ஹைலைட் பண்ணுவாங்க. ஆனால் இந்தியா நிறைய வரி விதிக்குது, நான் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன்னு சில கசப்புகள் வெளிப்பட்டதை பார்த்தோம். குறிப்பாக ஆபரேஷன் சிந்தூர்ல அவருடைய கிளைம், நான் இந்த புரோக்கர் பண்ண இந்த பீஸ் டீலுக்கு இந்த அமைதி உருவானதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு அவர் சொல்ல, அந்நிய தலையீட்டுகளை நாங்க ஏற்க மாட்டோம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் இந்தியா சொல்ல, அவர் மீண்டும் மீண்டும் நான் தான் அதை செஞ்சேன்னு சொல்ல, பாகிஸ்தான் அதை ரொம்ப கன்னிங்கா அதை அவருக்கு கிரெடிட் கொடுக்க, இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நமது உறவுகள்ல பேச்சுவார்த்தைகள்ல நிறைய சுணக்கங்கள் ஏற்படுறத பார்க்கின்றோம். இவையெல்லாம் சேர்ந்து இந்த நிலை உருவாகி இருக்கிறது. எதிர்கட்சிகளுடைய விமர்சனம் நீங்க கேட்டது போல என்னவாக இருக்கும் அப்படின்னா, பல நாடுகள் அவர்கிட்ட சில அனுகூலமான ட்ரேட் டீல வாங்கியிருக்கிறாங்க, நம்மால ஏன் வாங்க முடியல? பாகிஸ்தான் வாங்கியிருக்கு, வங்கதேசம் வாங்கியிருக்கு, அண்டை ஸ்ரீலங்கா வாங்கியிருக்கு, சின்ன சின்ன நாடுகள்லாம் கூட அமெரிக்காவை கையாண்டு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சைஸ் ஆஃப் பொருளாதாரம் எந்த அளவுக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அந்த விமர்சனம் மேலோங்கத்தான் செய்யும். பட் ஆனா ட்ரம்ப் கேட்கக்கூடிய விஷயங்களை கொடுக்கணுமா அப்படின்னா கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகளுடைய பார்வை. இன்னைக்கு அவங்களுக்கு இடையிடக்கூடாது, நம்ம பலவீனம் பற்றக்கூடாது, அவங்களோட டிமாண்ட்ஸுக்கு ஈல்டாக கூடாதுங்கிறது தான் எதிர்கட்சியுடைய வாதமும். பிரதமர் இந்திய அரசுடைய நிலைப்பாடும் அதுதான். நாங்க வேளாண் துறையோ இதையோ நம்ம செஞ்சிட முடியாது, ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதெல்லாம் இவங்க ஆசைப்படுறாங்க கேட்கறாங்கன்னு குறைச்சிட முடியாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பார்வையாக இருக்கும். அதுல இந்த 50% வரி இம்ப்ளிமெண்ட் ஆவதற்கு இன்னும் 21 நாள் இருக்கு. இந்த 21 நாள்ல பார்கெனிங்கான தேதியா பார்க்கப்படுகிறது. இந்திய வெளியுறவுத்துறை குறிப்பாக அமெரிக்காலேருந்து ஒரு டீம் வரப்போகிறாங்க, அவங்க இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்துவாங்க அப்படின்ற செய்திகள் கொண்டிருக்கிறது. இந்த வெளியுறவுத்துறை அடுத்த கட்ட நகர்வாக எதையெல்லாம் மேற்கொள்ளுவாங்க? இந்த நெகோசியேஷனுக்கு எப்படி கொண்டு வருவாங்க? இந்த நெகோசியேஷன்ஸ் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்தே பல்வேறு வகைகள்ல பல்வேறு மாதங்கள்ல நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதுல முன்னேற்றம் ஏற்படலை அப்படிங்கிறது தான் இந்த 50% உயர்ந்திருக்கிறது. ட்ரம்புடைய பார்கெனிங் டாக்டிக்ஸ் பாத்தீங்கன்னா, இப்ப சில நாடுகளுக்கெல்லாம் ஏன் கூட்டாளி தேசங்களுக்கு கூட அவர் ரொம்ப அதிகமான ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட கூட்டாளி அமைப்புகளுக்கு கூட அவர் முதல்ல என்ன பண்ணுவாருன்னா ஒரு அதிகமான வரியை விதிக்கிறார். அதுக்கப்புறம் இந்த நெகோசியேஷன் முன்ன போகல அப்படிங்கும்போது அதை கூட்டிடுறாரு ரொம்ப. அதுக்கப்புறம் குறைக்கிறார் இந்த டீல் உருவாகும் போது. இந்த 2வது ஏற்றம் அப்படிங்கிறது அவருடைய பார்கெனிங் டெக்னிக்காக பார்க்கப்படுகிறது. அவர் மிரட்டக்கூடிய யுக்தியில அவருடைய பார்கெனிங் டெக்னிக்காக பார்க்கப்படுது. வல்லுநர்களுடைய கருத்து என்னவென்றால், இந்த 50% அப்படிங்கிறது நீடிக்க போறது இல்லை. இது அதுக்கு மேல கூட உயர்த்தத்துக்கு மிரட்டலை செய்யலாம்.
பட் ஆனா இட் இஸ் அன்சஸ்டைனபிள். இது வந்து இந்திய பொருளாதாரத்தை மட்டுமல்ல, அமெரிக்க பொருளாதாரத்தையும் கூட நம்ம பாதிக்கக்கூடிய விஷயங்கள். இங்க இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய பொருட்கள்லாம் அங்க விலை உயரும் போது இந்த பிஞ்ச வந்து இந்திய நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்திய பொருளாதாரம் மட்டுமல்ல, அமெரிக்க பொருளாதாரமும் கூட அதை உணரும் அப்படிங்கிறதுனால இட் இஸ் அன்சஸ்டைனபிள். ஸோ இது ஒரு பார்கெனிங் டெக்னிக் அப்படின்னு தான் பார்க்க முடிகிறது. இது வந்து ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் நம்ம கணிக்க முடியாது. அவர் காலையில எழுந்து அவருக்கு என்ன தோணுதோ அந்த அறிவிப்பை வெளியிடக்கூடிய ஒரு வாடிக்கையை கொண்டவர். ஸோ வி ஆர் இன் அன்சார்ட்டட் டெரிட்டரின்னு சொல்லலாம். அன்சார்ட்டட் டெரிட்டரினா இதுக்கு முன்னாடி இந்திய அமெரிக்க உறவு இல்லாத ஒரு நிலையில நம்ம இருக்கோம். சோ அது வந்து மேற்கொண்டு எப்படி போக போகுது அப்படிங்கறத பார்க்கணும். நமது ராஜதந்திரிகள் எல்லா முயற்சிகளையும் செய்வாங்க. நமக்கு அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள், அந்த நிர்வாகத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள், காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய அமெரிக்க காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய நண்பர்கள், இவங்க மூலமாக அழுத்தங்களும் வலியுறுத்தல்களும் போட போறோம். தலைவர் மட்டங்கள்ல கூட என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத பார்ப்பாங்க. பட் இது எப்படி முன்ன போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம ஸ்கிரீன்ஸ்லயே பார்க்கிறோம். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள்லாம் எவ்வளவு அனுகூலமான, அதாவது இது பார்த்தா இட் இஸ் நாட் ட்ரம்புக்கு முன்னாடி காலத்துல இதெல்லாம் சிறந்த நம்பர்ஸ் கிடையாது. ஆனா ரிலேட்டிவ்லி இன்னைக்கு வந்து சீனாவை காட்டிலும் பாகிஸ்தானை காட்டிலும் நமக்கு கூடுதலான வரி விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். இது வந்து இந்திய அமெரிக்க உறவுகள் கடந்த ஒரு 20-30 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கான ஒரு மோசமான நிலையில இருக்கு அப்படிங்கறத நம்ம திரையில பார்க்கக்கூடிய இந்த கிராபிக் காட்டுது அப்படிங்கறத பார்க்கணும். ரஷ்யாவுடனான வர்த்தகம் அமெரிக்காவை கோபப்படுத்தியிருக்கா அப்படின்ற கேள்வி வர்றப்போ, ரஷ்யாவை மீறி அமெரிக்காவோடு அதீத நட்பு பாராட்டியது இந்தியா அப்படின்றதும் சமீபத்திய நம்முடைய வரலாறுகளில் பார்க்குறோம். திரும்ப நம்ம அமெரிக்காவோட, ரஷ்யாவோட, சீனாவோட நட்பு பாராட்ட வேண்டிய, குறிப்பாக வந்து வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் நட்பு பாராட்ட வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகி இருக்கமா? ஏன்னா பிரதமருடைய இந்த மாதம் செல்லக்கூடிய இந்த ஷாங்காய் மாநாடு அதை குறிப்பிடுதா? இதுக்கு வரலாற்று காரணங்கள் இருக்கு. இப்ப நம்ம அமெரிக்காவோடு உறவு வந்து ஓரளவுக்கு சுமூகமாக ஆரம்பிக்கிறதே 1991 அப்புறம் தான். அதாவது கோல்டு வார் முடிந்ததுக்கு பிறகுதான், இந்த லிபரலைசேஷன் பீரியடுக்கு அப்புறம் தான் அமெரிக்காவோடு நமது பொருளாதார உறவுகளோ இல்ல ராஜாங்க உறவுகளோ இல்ல ராணுவ உறவுகளோ வலுப்பெற ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம நாடு சுதந்திரம் பெற்றதுல இருந்து கோல்டு வார் முடிகிற வரைக்கும் நம்முடைய பொருளாதார உறவுகளோ, இன்னும் சொல்ல போனா வர்த்தக உறவுகளோ, ராணுவ உறவுகளோ ஆழமா இருந்தது வந்து ரஷ்யாவோட தான். So it is a legacy thing. So அது வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து பின்வாங்க முடியாது. சப்சிக்வெண்ட் அமெரிக்கன் கவர்மெண்ட், அது வந்து ரிப்பப்ளிகன் கவர்மெண்ட் ஆகட்டும் இல்ல டெமோக்ராட்ஸ் ஆகட்டும், நீங்க வந்து அதை குறைச்சுக்கோங்கன்னு தான் வலியுறுத்தி இருக்கிறாங்க. நிறுத்துங்கன்னு சொன்னதில்லை. ஏன்னா நம்ம வந்து திடீர்னு ரஷ்யா கிட்ட இருந்து நமக்கு வர சப்ளைஸ் நின்றுட்டா அது உடனே அமெரிக்காவால அதை வந்து ஈடுகட்ட முடியாது. நம்ம வந்து ராணுவ உபகரணங்கள் ஆகட்டும், நிறைய வர்த்தங்கள் ஆகட்டும், வரலாற்று ரீதியா அவங்களோட செஞ்சுட்டு இருக்கோம். கடந்த ஜோ பைடன் அரசுல கூட அவங்க சொன்னது வந்து எங்களுக்கு வந்து அவங்க இந்திய ரஷ்ய உறவுகள் அப்படிங்கிறது சங்கடமா இருக்கு. பட் ஆனா அதே சமயத்துல அதை நாங்க உணர்றோடைய காரணங்கள் உணர்றோம், அவங்க வந்து குறைச்சிப்பாங்க அப்படின்னு நம்புறோம் அப்படின்னாங்க. இந்த யுக்ரைன் ரஷ்ய போருக்கு பிறகு இந்தியா எடுத்த நிலைப்பாடு அப்படிங்கிறது போர் நிற்கணும். அதே காரணத்துக்காக நம்ம வந்து மேற்கு உலகத்தோட சேர்ந்து ரஷ்யா மேல சாங்ஷன்ஸ் போடுறதோ அவங்களை வந்து காரி முழுறதும் நம்ம வேலை இல்லை. ஏன்னா நம்முடைய இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு உலக அரசியல்ல யார் வேணா என்ன வேணாலும் பேசலாம். எல்லா நாடுகளும் தன்னுடைய இன்ட்ரெஸ்ட், தன்னுடைய நலன்களை பாதுகாக்க மட்டுமே தான் செயல்படுகின்றன. ட்ரம்ப் அப்படித்தான் செய்யறார், நாம அப்படிதான் செய்யறோம். அதனாலதான் இந்த ஒரு அதுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து பல நாடுகள் வாங்காத போது ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்க ஆரம்பிச்சோம். இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா அதை ஊக்குவித்தது. இதுக்கு பல காரணங்கள் இருந்தது. வெளிப்படையாக அவங்க வந்து ரஷ்யாவோட குறைச்சுக்கோங்க வர்த்தகத்தைன்னு சொன்னாலும் கூட அவங்க வந்து தனிப்பட்ட அளவுல பேசும்போது, இன்னும் சொல்ல போனா அது இந்தியா வெளிப்படத்துவம் செஞ்சிருக்கு. தனிப்பட்ட அளவுல இந்தியா கிட்ட பேசும்போது நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குங்க, அப்பதான் குளோபல் ஆயில் எக்கானமி வந்து ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து என்கரேஜ் பண்ணாங்க. அதைத்தான் நம்ம செஞ்சு வரோம். இன்னும் சொல்ல போனா ட்ரம்ப் வந்த பிறகு அவர் புத்தினோடு கொஞ்சம் ஆரம்பித்தார். முந்தைய அமெரிக்க அரசு கூட ரஷ்யாவை ஒரு எதிரி தேசமாக பார்த்தது. புத்தினுடைய நண்பர் என்றார், புத்தினோட பேசுவேன் என்றார், ஜெலன்ஸ்கியை கைவிட்டு ரஷ்யாவோட நட்பு பாராட்டார். அப்பெல்லாம் நமக்கு அவருக்கு இது பிரச்சனையா தெரியல. அவருக்கு வந்து இந்த போரை நிறுத்த முடியல அப்படிங்கும் போது திடீர்னு
விஷயத்துல ரஷ்யா மோசமான தேசமாக மாறிவிட்டது. யுக்ரைனை விட்டு ரஷ்யா தாங்கி பிடித்த டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு புட்டின் சில டிமாண்ட்ஸ் எல்லாம் ஏற்கல அப்படிங்கும் போது ரஷ்யா மேல அவரோட உஷ்ணத்தை திருப்புறார். ரஷ்யாவோடு பொருளாதார ராணுவ உறவு கொண்ட நம்ம மேல திருப்புறார். இணைப்புல இருங்க. நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஆர்கே இணைந்திருக்கார். சார் வணக்கம். எங்களுடைய விவசாயிகளுடைய நலன்தான் எங்களுக்கு முக்கியம், இதனால தனிப்பட்ட விளைவுகள் ஏற்படும், அதை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு இந்த வேளாண்மை சார்ந்த பொருட்கள்ல இதெல்லாம் அமெரிக்காவுக்கு திறந்து விட முடியாது அப்படின்ற மாதிரியான பதிலை பிரதமர் சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல இப்பதான் அறிவு வந்துச்சான்னு கேக்குறேன். அதாவது சைனாக்கு எதிராக 50% வரி விதிக்கிறார்கள். சைனா திஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார் என்று மிக தெளிவாக கூறுகிறது. அது ஒரு போர் என்ற அந்த அர்த்தத்தில் முழுசா அமெரிக்காவுக்கு எதிராக அவர்களும் விதிக்கிறார்கள். 50% அது மேல விதிக்கிறார்கள். இந்தியாவினுடைய எதிர்வினை என்பது இட் இஸ் அன்ஜஸ்டிஃபைடு, இட் இஸ் அன்கால் ஃபார் என்ற இந்த பணிவான இந்த பதிலை நாம் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நாமளும் வரி விதிக்க வேண்டாமா? எவ்வளவு விஷயங்கள் அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு கொண்டிருக்கிறது. அப்போ இதற்கு ஒரு எதிர்வினை என்பது பதிலாக வரி விதிப்பதுதான் ஒரு வழி என்று சீனாவினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது. இதற்கு நீஜர்க்காக சைனால போய் நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அமெரிக்காவை நாம தொட்டும் தொடாம பட்டும் படாம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் முக்கியமான இந்த அரசினுடைய ஒண்ணு நீஜருக்கு, இரண்டாவது மிக பணிந்து போகின்ற ஒரு அரசாக, ஏதோ பயப்படுகின்ற ஒரு அரசாக எனக்கு தென்படுகிறது. முழுக்க இட் இஸ் நாட் a ஸ்ட்ராங் ஸ்டேட்மெண்ட். நாம பாகிஸ்தானுக்கு எதிரான வருகின்ற விஷயங்கள்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஸ்டேட்மெண்ட் வருகிறது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி பல விஷயங்கள்லையும் ஐரோப்பாவுக்கு எதிராக நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த வரி விதிப்பு இல்ல அவர்கள் சாங்ஷன்ஸ் வச்ச போது, நயாரா என்ற கம்பெனிக்கு எதிராக சாங்ஷன் வச்ச போது எந்த அளவுக்கு நாம பேசிக் கொண்டிருந்தோம் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க. இதுதான் பிரச்சனையாக காண்கிறேன். அதாவது ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கம் மக்களுடைய நலத்தில் அக்கறை இருந்தால், இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பில் அக்கறை இருந்தால், அன்றே எதிர்த்து நின்று நீங்க வரி விதிப்பீர்கள் ஆனால் நாங்களும் வரி விதிப்போம் என்று நாம் கூறியிருக்க வேண்டும். 1000க்கு மேற்பட்ட ஐட்டம்ஸ் இன்னைக்கு அமெரிக்கா நமக்கு தந்து கொண்டிருக்கிறது, இன்க்ளூடிங் நம்முடைய ஐபோன்ஸ், இன்க்ளூடிங் அதனுடைய மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர்ல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவோ சாஃப்ட்வேர், அடோபி, எல்லா சாஃப்ட்வேருமே அமெரிக்கா, கூகுள், எவ்வளவோ விஷயங்கள் இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. அனைத்துக்கும் நம்ம வரி விதித்து விட்டால் நிச்சயமாக ஃப்ரூட்ஸ், வாஷிங்டன் ஆபீஸ் ஆரம்பித்துக் கொண்டு எவ்வளவோ விஷயங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. என்ன இதுவரை வரவில்லை என்று பாத்தீங்கன்னா GM மாடிஃபைடு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், இதை தவிர வேற எல்லாமே வந்து கொண்டுதான் இருக்கிறது. அமெரிக்காவிட்ட இருந்து இப்ப எண்ணெய் வர வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது இவரை எப்படி தாஜா பண்ணிடணும்னு சொல்லிட்டு எண்ணெய் கூட வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்களா இருக்கிறது. பணிந்து போயிட்டால் மறுபடியும் ஏறி எடுத்துக் கொண்டு இருக்கின்ற ஒரு நாட்டின் மேல மறுபடியும் பணிகிறதில் அர்த்தம் கிடையாது. இந்த பதில்கள் 2 பதில்கள் வந்திருக்கிறது. MEA இருந்து பிரதமர் இன்னும் பேசவில்லை, வெளியுறவுத்துறை அமைச்சரும் பேசவில்லை. இந்த 2 பதில்களும் ரொம்ப பணிவான அடக்கத்துடன் இருக்கின்ற ஒரு மனிதரிடம் வருகின்ற ஒரு பதிலாக நான் காண்கிறேன். அப்படின்னு அவங்க ஆதரிக்கிறாங்களா சொல்றாங்களே, முள்ளு மேல சேலப்பட்டாலும் சேல மேல முள்ளு பட்டாலும் பாதிப்பு நமக்கு தானே அப்படின்னு பார்க்க முடியுமா? நமக்கு இதுல என்ன லெவரேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சைனாவுக்கு நிறைய எக்கனாமிக் லெவரேஜ் இருக்கு அமெரிக்கா கிட்ட, நமக்கு அந்த அளவுக்கு இருக்கா? டெஃபினட்டா இருக்கு. அதாவது சைனாவுக்கு இருக்கிற லெவரேஜ் டெஃபினட்டாக நமக்கு கிடையாது. ஆனா நாம எதை பயந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம் என்ற விஷயம் தான் என்னுடைய கேள்வியா இருக்கிறது. ஹுவாவே என்ற ஒரு கம்பெனியினுடைய டாப் எக்ஸிகியூட்டிவ் கனடா சிறைபிடித்து அமெரிக்காவுக்கு மாற்றுகிறது. ஏறத்தாழ அதே சினாரியோ தான் இப்போ இருக்கிறது. கௌதம் அதானி என்ற நபருக்கு எதிராக ஒரு கேஸ் இன்னைக்கு நியூயார்க் கோர்ட்ல இருக்கிறது. இதுதான் கம்பேரிசனாக பார்க்கிறேன். அந்த அம்மாவை சிறைபிடித்து அவர்கள் நாடு கடத்தி அதை அமெரிக்காவுக்கு கொண்டு வைத்தார்கள். அதன் பிறகு அதனுடைய விளைவாக நடந்த அவர்களுடைய ஆக்ஷன் எடுத்து பாருங்க, நம்மளுடைய ஆக்ஷன் எடுத்து பாருங்க. நம்ம எல்லா இடத்துலயும் பணிவாகத்தான் போய் கொண்டிருக்கிறோம். நமக்கு டெஃபினட்டாக சைனாவுடைய லெவரேஜ் இல்ல. லெவரேஜ் அமெரிக்கா பயன்படுத்துது, அதை வச்சு ட்ரம்ப் மிரட்டுறாருன்னு இம்ப்ளை பண்றீங்களா? என்னை பொறுத்தளவுல அதானியோட கேஸ் வச்சு மிரட்டுறார் என்பது ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். பட் அதை தாண்டி இந்த ஒரு சோகால்டு ஸ்ட்ராட்டஜிக் ரெஸ்டிங் கிடையாதுங்க. இது பயத்தின் விளைவாக வருகின்ற ஒரு ஸ்டெப்பாக தான் பார்க்கிறேன். என்ன வாட் இஸ் இட் தட் பிரிவென்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டு டேக் தி சேம் ஸ்டாண்ட் as we took with the European Union? இதான் என்னுடைய கேள்வியா இருக்கிறது. அந்த ஒரு ஸ்ட்ராங்னஸ் பேசுவோமே ஆர்கே சார். இப்ப ட்ரம்ப் நிலையில இருந்து பேசுறேன். இப்போ ஒரு டெவில்ஸ் அட்வொகேட் பண்ணா இன்னைக்கு ட்ரம்ப் வாதம் என்னன்னா, உங்களுக்கும் சைனாவுக்கும் இருக்கிற வர்த்தகம் பாருங்க, அது எவ்வளவு சைனாவுக்கு சாதகமா இருக்கு. ஆனா அமெரிக்க இந்திய வர்த்தகம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு ரொம்ப பாதகமா இருக்கு. அந்த டெபிசிட் அமெரிக்காவுக்கு ரொம்ப பாதகமா இருக்கு. அதை சமன்படுத்தணும்னு அவர் அமெரிக்க கோணத்துல இருந்து பார்த்தா சரியா? அதை தாண்டி இந்தியன் இக்கானமி ரொம்ப ப்ரொடெக்ஷனிஸ்டாக இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, மேற்குலகத்துல பலருக்கும் இருக்குதானே?
இல்ல இது லாபபிள் இல்லையா ஹரி? ஏனென்றால் நீங்க பாருங்க, நீங்க இன்னைக்கு சைனாக்கு போய் நீங்க ஒரு பிசினஸ் தொடங்க வேண்டும் என்றால் ஒரு சைனீஸ் பார்ட்னர் எல்லாம் முடியாது. அதுதான் சைனாவோட நிலையா இருக்கிறது. அப்படி அமெரிக்க பிசினஸஸ் அப்படி கிடையாது, இந்தியாவில் இருக்கிற பிசினஸஸ் அப்படி கிடையாது. இந்தியாவில் வந்து நீங்க தாராளமாக ஒரு ஃபுல் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பிசினஸஸ் நீங்க ஆரம்பிக்கலாம். எவ்வளவு ஃபோர்ட் ஆரம்பிச்சது அதனாலதான், பல விஷயங்கள் வந்து இங்க ஆரம்பிச்சது அதனாலதான். அப்போ இந்த அளவுக்கு அங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிற அளவு சைனால இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷனுடைய 10% கூட இந்தியாவில கிடையாது. இது ஒண்ணு. ரெண்டாவதாக இந்த ட்ரேட் இம்பேலன்ஸ் என்பது இட் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் சைனா தான். சைனா தான் பெரிய ஒரு இது ட்ரேட் இம்பேலன்ஸ் இவரோட வைத்துக் கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை நிலையா இருக்கு. நம்மளுடைய லிவரேஜ் என்றால் நம்மளுடைய பெரிய ஹியூமன் ரிசோர்சஸ் வந்து இன்னைக்கு அமெரிக்காவில் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அவர்களை எல்லாம் நாம் ஒருங்கிணைத்துக் கொண்டு ஒரு லாபியிங் ப்ராசஸ் வந்து தாராளமாக ஒண்ணு ஆரம்பிக்கலாம். ரெண்டாவதாக நிச்சயமாக நான் இதுதான் ஒரு பாயிண்ட் வந்து உங்களுடைய சொல்ல விட்டுட்டேன். நம்மளுடைய இந்த 2 பாலிசிஸ் இருக்கு. ஒன்னு வந்து நம்மளுடைய நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது வந்து லுக் ஈஸ்ட் பாலிசி. இந்த 2 பாலிசியும் ஜஸ்ட் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கிறதே தவிர இந்த நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் என்ற பாலிசி வந்த பிறகுதான் பங்களாதேஷ் கூடயும் ஸ்ரீலங்கா கூடயும் மாலத்தீவு கூடயும் ரிலேஷன்ஷிப் மோசமாகிறது. அப்ப அந்த ரிலேஷன்ஷிப்பை நாம் வந்து வலுப்படுத்தி கொண்டு நம்மளுடைய இங்க இருக்கின்ற அந்த ட்ரேட் ரிலேஷன்ஷிப்பை வந்து அதிகரிக்க வேண்டும். இதுதான் வழியை தவிர வேற ஒன்றும் கிடையாது. இதை தாண்டி பியூஷ் கோயல் வந்து தேவையற்ற ஒரு வார்த்தை வந்து முன்னாடி சொல்லியிருக்கிறார். அது வந்து ஆசியான் நாடுகள் வந்து மிக கடுப்புல இருக்கிறார்கள். ஆசியான் நாடுகள் எல்லாம் ஒரு சைனாவினுடைய அசம்பிளியாளர் இருக்கிறார்கள். அவர்கள் மூலியமாக வந்து ஃபெசிலிட்டேட்டிங் சைனா, அது ரொம்ப மோசமான வார்த்தைகள் யூஸ் பண்ணாரு. கரெக்டாக எனக்கு வரவில்லை. அப்போ ஆசியான் நாடுகளோடு நாம் வர்த்தகம் செய்து விட்டால் நிச்சயமாக ஓரளவுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். பட் அமெரிக்கா தான் இன்னைக்கும் இருக்கிறதுலே மாபெரும் மார்க்கெட் என்பது நாம் மறந்துவிடக்கூடாது. அது சீனாவுக்கானாலும் சரி, இந்தியாவுக்கானாலும் சரி, ஆய்வுகளுக்கானாலும் சரி. அப்ப அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் வந்து இன்னைக்கு அங்க இருக்கின்ற நம்ம செய்ய முடிகின்ற லாபிங், இது இன்னொரு விஷயம் ஹரி நீங்க பார்க்க வேண்டும். நீங்க ஜெய்சங்கர்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு இருக்கின்ற அனைத்து அம்பாசிடர்ஸ் டு தி யுஎஸ் இன்னைக்கு வந்து அதிகார மையங்களுக்கு மிக அருகில் இருக்கிறார்கள். இந்த நபர்களுடைய அந்த அட்வைஸ் தான் இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலையில் நம்மை கொண்டு நிறுத்தி இருக்கு என்று நாம் மறந்துவிட முடியாது. ஹர்ஷிங்லா இருக்கிறார். அதன் பிறகு நம்மளுடைய இவர் இருந்தார், ஸ்ரீலங்காவில் இருந்த நபர் வந்து அங்க இருந்தார். இவர்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து பிஜேபியினுடைய மெம்பர்ஸா இருக்கிறார்கள். இந்த ஸ்ரீலங்காவில் இருந்த நபர் வந்து ஒரு எலெக்ஷன் தோத்து விட்டார். நம்மளுடைய ஹர்ஷவர்தன் சிங்லா இன்னைக்கு பிஜேபி எம்பியா இருக்கிறார். அப்ப என்னை பொறுத்தவரை வந்து நிச்சயமாக இதெல்லாம் பிரச்சனைகளாக தான் பார்க்கிறேன். கம்ப்ளீட் ராங் அட்வைஸ் கிவன் அண்ட் ராங் அட்வைஸ் டேக்கன் பை த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. இதுல இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியிருக்கிறது, பாகிஸ்தானோடு ட்ரம்ப் வந்து ஒரு வெளிப்படையான நெருக்கத்தை காட்டுகிறார். நம்ம வந்து 90களுடைய இறுதியில டீஹைஃபனேட் பண்ணிட்டாங்க இந்தியாவையும் பாகிஸ்தானையும் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம்ப் வந்து தொடர்ந்து ஹைஃபனேட் பண்றார். இதுவரையும் இணைக்கிறார், பாகிஸ்தான் வச்சு நம்மள தீன்றார், பாகிஸ்தான் இங்க எண்ணெய் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுங்கிறார். ஆசிம் முனீர் ரொம்ப கிளவரா இதை பிளே பண்றாரு. இதுவும் கூட ஒரு பெரிய தலைவலி அமெரிக்காவுடைய இந்த ரீபொசிஷனிங் இல்ல ட்ரம்ப்புடைய வழக்கமான யுக்தியாக தியேட்ரிக்ஸாக இதை பாக்குறதா? இல்ல ட்ரம்ப் என்பவர் வந்து ஒரு புரிதல் இல்லாத ஒரு நபராக தான் இருக்கிறார். நம்ம வந்து என்னை பொறுத்தவரை வந்து ட்ரம்பினுடைய அட்வைசஸ் தான் நாம் ஏம் பண்ண வேண்டுமே தவிர நிச்சயமாக ட்ரம்பை வந்து நீங்க போய் சந்தித்து நீங்க ஒரு விஷயம் சொல்வீர்கள் என்றால் அது வந்து இம்பல்சிவா ஏதோ ஒரு விஷயம் சொல்லிவிட்டாரே தவிர அது வந்து நடைமுறை கூட வராத ஒரு விஷயமாகத்தான் இருக்குமே தவிர நிச்சயமாக அது வந்து ஒரு 2 நாட்டுகளுக்கு உள்ளே இருக்கின்ற அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு உகந்தையா இருக்காது. என்றால் இப்போ ட்ரம்பினுடைய பல விஷயங்கள் பாருங்களேன். ட்ரம்ப் வந்து இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ அமெரிக்கால வந்து இப்போ மருந்துகளுடைய பார்மசூட்டிகல்ஸ்னுடைய விலை ரொம்ப அதிகமா இருக்கிறது. அப்ப இந்த ஒரு மேதையினுடைய படிக்காத மேதையினுடைய பெரிய ஒரு ஐடியா என்னவா இருந்ததுன்னா இவர் ஐரோப்பாவை கூப்பிட்டு த்ரெட்டன் பண்றாரு. நீங்க உங்களுடைய ட்ரக் பிரைஸை உயர்த்துங்கள் என்று இவர் த்ரெட்டன் பண்றாரு. அதாவது ஒரு நாட்டுல வந்து ட்ரக் பிரைஸஸை குறைக்கிறது விட்டு போட்டு இவர் என்ன பண்றாருன்னா இன்னொரு நாட்டை கூப்பிட்டு ஐரோப்பிய யூனியனை கூப்பிட்டு உங்களுடைய ட்ரக் பிரைஸை உயர்த்துங்கள், அப்போது வந்து எங்களுடைய ட்ரக் பிரைஸஸ் வந்து கொஞ்சம் குறைவாக தெரியும் என்று இவர் வந்து வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த மனிதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு நபரை வந்து கம்ப்ளீட்லி என்ன சொல்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நபரை வந்து நாம் அணுகும் போது நிச்சயமாக அவருடைய அட்வைசர்ஸ் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார்கள் என்ற விஷயம் இருக்கிறது. அப்போ அந்த அட்வைசர்ஸை வைத்துக் கொண்டு அது முன்னாடி எலான் மஸ்க் இருந்தார், இப்போ வந்து பல நபர்கள் கூட இருக்கிறார்கள். இந்த நபர்களை வைத்துக் கொண்டுதான் நாம் வந்து இவரோட பேச முடியுமே தவிர ஏனென்றால் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் வந்து ஏறத்தால் ஐ திங்க் ஒரு 10-12 ட்ரம்ப் ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. அதை நிறுத்த வேண்டியதானே, நிறுத்தி விடுங்கன்னு சொல்றேன். அப்போ நமக்கு வந்து புள்ளி வில் ஒன்லி அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ் ஆஃப் பவர் அண்ட் ஸ்ட்ரெங்க். அங்கன்னா நாம் வந்து இதைத்தான் we have to utilize and capitalize. டைரக்டாக ட்ரம்பை டீல் பண்ணும்போது இல்லை என்றால் அவருடைய அட்வைசஸ் அணுகி இந்த விஷயங்கள் பேச வேண்டும்.
ரெண்டு முறையுமே நம்மளுடைய எதிர்வினை அப்படிங்கிறது இது நியாயம் இல்லை, எங்களுடைய நலன்களை காப்போம் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட் ரெஸ்பான்ஸாக வந்திருக்கு. ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு இந்தியா போகணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சைனா போயிருக்கு, வேறு சில நாடுகள் அதை விதிச்சிருக்கிறாங்க, நட்பு தேசங்கள் கூட விதிச்சிருக்கிறாங்க. பதிலடி வரிய அமெரிக்கா மேல நம்ம விதிக்கணும் அப்படிங்கிறது ப்ரூடென்ட் ஆப்ஷன் நினைக்கிறீங்களா? 100%. இப்ப நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது இப்போ விமானம்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா, விமான சேவைகள் எடுத்துக்கொண்டீங்கன்னா, நமக்கு பெரிய அதுல ஒரு ஈடுபாடு கிடையாது. ஏனென்றால் ஏர் இந்தியா என்பது ஒரு இட்ஸ் ஸ்டில் இப்போ ஏதோ ரிவைவிங் ஆர்கனைசேஷன் வேணா வைத்துக் கொள்ளலாம், ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால். அதே மாதிரி இந்தியா அங்க போறது கிடையாது. அப்ப இந்தியன் ஏர்லைன்ஸ் ஒண்ணு அங்க போறது கிடையாது. அப்போ அவர்களுடைய இது வந்து அப்படியே புடுங்கி விடுங்கன்னு சொல்றேன். ஒன்னு ஆரம்பத்திலிருந்து ஆரம்பித்துக் கொண்டு டெஃபினட்டாக ரெசிப்ரோக்கல் டாக்ஸேஷன் வழி, அதுதான் சீனா நமக்கு காட்டிய வழி, அதுதான் ஐரோப்பிய யூனியன் நமக்கு காட்டிய வழி, அதுதான் கனடா காட்டிய வழி. அதன் பிறகுதானே அவர் வந்து சீனா கனடா கூட மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு போறாரு. அப்கோர்ஸ் அதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயமாகத்தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி இருந்தால் கூட புள்ளி என்ற, அதாவது ட்ரம்பை போன்ற ஒரு நபர் வந்து நம்மளை அடித்துக் கொண்டே இருப்பார். எதுவரை என்றால் நாம் திருப்பி அடிக்கும் வரை அடித்துக் கொண்டே இருப்பார். இந்த ஒரு பேசிக் புரிதல் வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு ஹரி தயவு செய்து நீங்க சொல்லிக் கொடுங்கள். திருப்பி அடிக்கிறதுக்கு நமக்கு போதுமான ஆயுதங்கள் இருக்கா? அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பலத்தை மேட்ச் பண்ற மாதிரி அது வந்து ஒரு செல்ஃப் இன்ஃபிளிக்டிங் உண்டா மாறிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் காரணமா இருக்கலாம் இல்லையா? நிச்சயம் இப்ப இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு இவர்களும் புள்ளிஸ் தான். அதனால இவர்களுக்கு அது பிரச்சனையாக தோணுகிறது. ஆனால் நாம் வந்து நம்மளுடைய அந்த பாஸ்ட் திரும்பி பார்க்கும் போது எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. நெல்சன் மண்டேலா February 11, 1990 வந்து அவர் வந்து விடுதலை ஆகிறார். அவருடைய சிறையில் இருந்து விடுதலையாகி முதல் வருகின்ற நாடு வந்து இந்தியா. இது நம்மளுடைய பாரம்பரியம். இந்த மாதிரியான எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் இது எதுக்கு சொல்ல வர்றேன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அந்த கனெக்ட் என்பது, அதாவது தேர்ட் வேர்ல்டு கனெக்ட் இல்லை என்றால் இப்போது தேர்ட் வேர்ல்டு சொல்லக்கூடாதமா, அதாவது சவுத் கனெக்ட் என்பது முக்கியமான விஷயம். இதை வந்து இப்போ வந்து இருக்கின்ற நம்மளுடைய சவுத் பிளாக்லயும், இப்ப சவுத் பிளாக் கிடையாதுல, வேற எங்கேயும் தூக்கிட்டு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் சவுத் பிளாக்லயும் பிஎம்ஓலையும் பேசப்படுகின்ற விஷயங்களா இருக்கிறது, ஆனா இம்ப்ளிமெண்ட் பண்ணாத விஷயங்களா இருக்கிறது. அப்ப இந்த சவுத் கனெக்ட் நீங்க அதிகரிக்க வேண்டும். அந்த முன்னாடி இருக்கின்ற நான் ஐலண்ட் மூவ்மெண்ட், நான் ஐலண்ட் இப்போ பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பட் நாம் நம்மளுடைய வர்த்தகத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றால் இதுதான் ஒரே ஒரு வழி. அடுத்தது ஜாப்ஸ் வந்து பெரும் அளவில் வந்து போய்கொண்டிருக்கிறது. நாம் இப்போ டிசிஎஸ் அந்த ரிப்போர்ட் பார்த்தோம். இதுல நமக்கு இருக்கின்ற மாபெரும் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, 12,000 பேரை வந்து வேலையில இருந்து மிட் டு டாப் மேனேஜ்மெண்ட்ல இருந்து தூக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது அவர்களுடைய ஆவரேஜ் சேலரி ஸ்ட்ரக்சர் வந்து 40 லட்சத்திலிருந்து 80 லட்சம் வரை பெர் ஆனம் இருந்தால் அவர்களால் பிட்வீன் 5,000 crores and 10,000 crores இந்த எக்கானமியிலிருந்து நட்டமாகிறது. அப்ப நாம் அதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதாவது இது மாதிரி ஏறத்தாழ 1-1.5 லட்சம் பேருக்கு வந்து இப்ப வேலை வாய்ப்பு வந்து போயிருக்கிறது, இல்லை என்றால் வேலையிலிருந்து தூக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஒரே ஒரு கணக்குல பிட்வீன் 50,000 crores and 1 lakh crores வந்து நமக்கு வந்து நஷ்டமாகிறது. இதுல இருந்து அதாவது கம்ப்ளீட்லி இட் இஸ் கோயிங் அவுட் ஆஃப் தி எக்கானமி. நம்ம சிஸ்டத்துல இருந்து அது வெளியே வருகிறது. இந்த ஒரு தருணத்தில் தான் ட்ரம்ப் அடிக்கிறார். அப்ப தெரியாமல் அடிக்கவில்லை, எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்ட்ராங் வந்து இந்தியாவுடைய எக்கானமி மேல இருக்கிறது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இதை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இந்தியா இருக்கின்ற எக்கனாமிக் மேனேஜர்ஸ்க்கு இல்லை என்று நான் இங்க கருதுகிறேன். ட்ரம்புடைய ஈகோவை நம்ம ஹர்ட் பண்ணிருக்கிறோமா? அங்க நம்ம இன்னும் கொஞ்சம் கிரியேட்டிவா இருந்திருக்கலாமா? சேகர் குப்தா சொல்லும் போது சொல்றாரு, இன்னைக்கு அவர் வந்து இந்த இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தை தலையிட்டு நிறுத்தினேன்னு சொல்லும் போது அவருக்கு மறைமுகமா கிரெடிட் கொடுத்துக்கலாம். பாகிஸ்தானுக்கு வந்து புத்தி போதிச்சாரு, நல்ல வேளை அவர் சொல்லி கேட்டாங்களே பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். வாஜ்பாய் இதை ஃபெசிலிட்டேஷன் சொல்லுவாரு, நம்ம இன்டர்வென்ஷன் எடுத்துக்க வேண்டியது இல்ல. அவரை இன்னும் கொஞ்சம் லாபகமா கிரியேட்டிவா கையாண்டிருந்தா இந்த நிலை வந்திருக்காது. ஏன்னா சர்வதேச வல்லுநர்கள் எல்லாமே ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகுதான் இந்திய அமெரிக்க உறவு மோசமா இருந்தே சொல்றாங்க. சோ அந்த இடத்துல இன்னும் கூட நம்ம வந்து இம்பல்சிவா இல்லாம கிரியேட்டிவா டொனால்ட் ட்ரம்ப்பை கையாண்டிருக்க முடியும். நம்ம விட ஆசிம் முனீர் ரொம்ப ராஜவந்தமா ட்ரம்ப்பை கையாண்டாரோ எனக்கு தோணவில்லை. இது வேணால் ஒரு இமீடியட் காசாக வேணால் எடுத்துக்கொள்ளலாமே தவிர, நிச்சயமாக இந்தியாவுடைய புஷ்பேக் அந்த ஒரு விஷயத்துல வந்து அவர் ஒன்றும் அதன் பிறகு வந்து இந்தியாவுக்கு எதிர்வினை அவர் ஆட்டவில்லை. அவர் என்ன சொன்னாரு, நான் தான் நிறுத்தினேன் 30 வாட்டி சொன்னாரு. அதை தாண்டி இல்ல இந்தியா அப்படி சொன்னதேன்ற கேள்விக்கெல்லாம் அவர் பெருசா ஒன்றும் கண்டுக்கல. நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுல போய்கொண்டே இருந்தார். ஆனால் என்னை பொறுத்தவரை நாம செய்த மிகப்பெரிய தவறு என்பது முன்னாடி நான் குறிப்பிட்ட விஷயம் தான். 2024 தேர்தலுக்கு முன்னால அவர் நியூயார்க்ல வந்து ஒரு பிரஸ் கான்பரன்ஸ்ல மிக தெளிவாக கூறுகிறார், நரேந்திர மோடி வருகிறார், என் நண்பர், அவர் என்னை வந்து சந்திப்பார், என்னை என்டாஸ் பண்ணுவார் என்று. ஹலோ
எஸ் சார், எஸ் சார். ஆனா பிரதமர் நரேந்திர மோடி செல்லவில்லை. நெத்தன்யாஹூ எல்லாம் அது வாய்ப்பா பயன்படுத்தி டொனால்டு ட்ரம்ப் தேர்தலுக்கு முன்னாடியே போய் சந்தித்தார். அவருடைய கடந்த கசப்புகள் எல்லாம் சரி செஞ்சுக்கிட்டார். சோ நியூயார்க்ல அறிவித்தது போல பிரதமர் போயிருந்தா ஓரளவுக்கு கூலா இருப்பார் நம்புறீங்களா? நிச்சயமாக நிச்சயமாக. அது இது வந்து பைடனுக்கு பண்ணிட்டுதான் நாம் போகவில்லை. அங்கேயும் இதேதான். அங்கேயும் அவர்களுடைய புல்லிங் டாக்டிக்ஸ் எவ்வளவு கிளியராக ஒர்க் பண்ணதுன்னு பாருங்களேன். பைடன் ஆல்சோ இஸ் எ புள்ளி. ஆனால் பைடனுக்கு இருக்கின்ற விஷயம் என்னவென்றால் அவர்தான் he was part of the creation of this rules based international order. அப்ப இந்த ரூல்ஸ் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டர் என்பது இது அமெரிக்காவுக்கு பணிந்த ஒரு ஆர்டராக தான் இருக்கிறது. அதாவது உலகத்தில் எங்க பிரச்சனை நடத்தாலும் இப்போ ஒரு WTO, GATTO இந்த மாதிரியான அந்த UNFCCC என்வைரன்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்துமே வந்து UN கூட அமெரிக்காவுக்கு கட்டுப்பட்ட நிறுவனங்களாக தான் இருக்கிறது. அந்த கட்டுப்பாடுகளை ஏன் கொண்டு வந்தாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பாக்கி இருக்கின்ற உலகத்துக்கு தெரியக்கூடாது, நாம தான் டைரக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்றோம் என்ற அந்த அடிப்படையில் தான் அவர்கள் கொண்டு வந்தார்கள். அங்க ஒரு சொபிஸ்டிகேஷன் இருந்தது. இன்னைக்கு அந்த சொபிஸ்டிகேஷன் மாறிவிட்டது. இவர்கள் எல்லாம் தேவையில்லை, நான் டைரக்டாக டீல் பண்ணுவேன் என்று சொல்லிட்டு அதை கம்ப்ளீட்டாக டிஸ்மேண்டில் பண்ணி விட்டுட்டு அதுல என்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ டைரக்டாக டீல் பண்ணும்போது இப்போ அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு பிரச்சனை வருது. அது வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம தீர்த்துருவோம் என்று வைத்துக் கொள்ளாங்க கூட. இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனை வந்து இந்தியா வந்து ஓகே we have to destroy பாகிஸ்தான் ஒரு முடிவை எடுத்து விட்டால் இன்னொரு மூணாவது நாடு வந்து அதுக்கு நடுவில் வந்து மத்தியஸ்தம் பண்ண முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு இந்த ரூல்ஸ் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டர் வந்து இவர் வந்து கம்ப்ளீட்டாக முறியடித்து விட்டார் என்ற பிரச்சனை தான் இருக்கு. அது இது வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடக்க போகுது. நாளைக்கு சைனா வந்து டைவானை இன்வைட் பண்ணால் நிச்சயமாக நம்மளுக்கு அது பெரிய பிரச்சனையா வருது. செமிகண்டக்டர் ஆரம்பித்து பல விஷயங்கள் வந்து இந்தியாவுக்கு தடைபட்டு விடும். அப்போ அதெல்லாம் பிரச்சனையாக இருக்க போறது. இதையெல்லாம் யோசிக்க மாதிரி தான் ட்ரம்ப் செய்து விட்டார். நான் எதுக்கு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ட்ரம்ப் என்பது என்னை பொறுத்தளவுல இந்த கம்ப்ளீட் வேர்ல்ட் ஆர்டரை வந்து முழுக்க ஏதோ ஒரு ப்ரீ வேர்ல்டு வார் 2 ஸ்டேஜுக்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கார் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அதில் இருந்து நாம் மீண்டு வருவது. இப்போ இந்த WTO உருவாகிறதுக்கான காரணமே அமெரிக்கா வந்து தன்னுடைய ஃபார்மிங் இண்டஸ்ட்ரிய, தன்னுடைய விவசாயத்துறைய, பால்வளத்துறைய காக்கணுங்கிறதுனாலதான் WTO உருவாகாம கேட் உருவாச்சு. அதோடைய நோக்கம் என்ன? அவங்களுடைய வேளாண் துறையை பாதுகாக்கிறது. அது அமெரிக்கா செஞ்சா சரி, இன்னைக்கு இந்தியா செஞ்சா வந்து இல்ல உங்க சந்தையை திறந்து விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னா இந்த ரூல்ஸ் ஆர்டரே அமெரிக்காவுக்கு சூட்டானா சரி, இல்லாட்டி தவறு அப்படிங்கிற வெஸ்டோடைய அமெரிக்காவுடைய டபுள் ஸ்பீக்கர் இந்த ட்ரம்ப்புடைய புல்லிங் டாக்டிக்ஸ் வெளிப்படுத்துறது தானே. நிச்சயமாக அது உண்மைதான். அதாவது அமெரிக்கா எல்லா இன்டர்நேஷனல் நிறுவனங்களையும் பிரெட்டன் வுட்ஸ் கான்ஃபரன்ஸ்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு, அதாவது வேர்ல்ட் பேங்க், IMF என்ற விஷயங்கள் எல்லாம் ஆரம்பித்துக் கொண்டு அனைத்தும் இருக்கிறது அமெரிக்காவினுடைய அந்த ஆதிக்கத்தை பாதுகாக்கத்தான் இருக்கிறது. இது நாம் மறந்துவிட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து அப்படி இருக்கின்ற ஒரு ஆதிக்கத்தில் வந்து அமெரிக்காவுக்கு முதன்மை இருக்கே தவிர வேறொரு நாட்டுக்கு அங்க முதன்மை கிடையாது. அப்போ நமக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி கூட இல்லைன்னா வேறொரு நாடு கூட டிஸ்பியூட் இருக்கும் போது அதை எளிதாக சுலபமாக இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இன்டர்வீன் பண்ணி முடிக்கிற இடத்துல இருந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் இருந்தது. இப்ப அந்த ஒரு சேஃப்டி சுவிட்ச் தான் இப்ப வந்து வால்வை தான் இவர் வந்து புடுக்கி விட்டுருக்காரு. அதனால உலகம் எம்பாடும் இனி வந்து கேயாஸ் நடக்க போறது தான். வர்த்தகத்தில இருந்து ஆரம்பிச்சு செக்யூரிட்டியில இருந்து ஆரம்பிச்சு எல்லா விஷயங்கள்லயும் வந்து இப்போ வந்து நாம சொல்றது, அதாவது ஸ்ட்ராங்கர் நேஷன் கேன் புல்லி எ வீக்கர் நேஷன் என்ற அளவுக்கு கொண்டு போய் நிறுத்தி விட்டுக்கிறார். அப்ப எப்படி அமெரிக்கா நம்ம புள்ளி பண்றதோ அதே மாதிரி சைனா நம்மளை புள்ளி பண்ணலாம். நாம் வந்து ஒரு இலங்கையோ மாலத்தீவையோ இந்த மாதிரி நாடுகளும் நாம் புள்ளி பண்ணி கொண்டு இருக்கலாம். இது பல செக்யூரிட்டி இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் திஸ் இஸ் கோயிங் டு பி ட்ரெமெண்டஸ். ஏனென்றால் இந்த சிறிய நாடுகள் மறுபடியும் வல்லான் வந்து சின்னவனை சாப்பிடுவாங்கிறது வந்து காட்டு விதி. அது வந்து இட்ஸ் an opposite of international order. நீங்க சொன்னது போல வேற ட்ரம்ப் கோஸ்ட் கேயாஸ் ஃபாலோஸ், அதுதான் அவருடைய கட்சியை சேர்ந்த நிக்கி ஹேலியே பிரச்சாரத்துல சொன்னாங்க. இன்னும் என்னெல்லாம் குழப்பங்கள் காத்திருக்குன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் ராதாகிருஷ்ணன். இந்தியாவிற்கு 50% வரி விதிக்கப்பட்ட பிறகு எந்த வகையிலும் நாங்கள் சமரசம் செய்ய மாட்டோம் என்பதாக குறிப்பாக விவசாயிகள், வேளாண்மை சார்ந்த பண்ணை பசுமை பொருட்களில் எங்களுடைய விவசாயிகளுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு பிரதமர் அமெரிக்காவுக்கான பதிலை வேறொரு வகையில் கூறியிருக்கிறார். குறிப்பாக அடுத்த 21 நாட்களில் இந்த நெகோசியேஷன்ஸ் எந்த வகையில் நகரப்போகிறது, அதன் பிறகுதான் இந்த 50% வரி அப்படின்றது இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதற்கு முன்பாக அமெரிக்கா சொல்லியிருப்பது கூடுதல் வரிகள், 2ஆம் கட்ட வரிகள் விதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன மாதிரியான பாதிப்புகளை இந்தியாவுக்கு ஏற்படுத்தும், இதை தவிர்ப்பதற்கு இந்தியாவுடைய நடவடிக்கை என்ன, அரசியல் ரீதியாக ராஜாங்க ரீதியிலான அடுத்த நகர்வுகள் என்ன அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. இதற்கு மத்தியில் இந்த வரிகள் விதிக்கப்பட்ட பிறகு பங்கு சந்தை என்னவாகும் அப்படின்ற கேள்விகளும் இருக்கிறது. ஏன்னா வந்து இன்றைய தேதியில் பிரேசிலுக்கும் இந்தியாவுக்கும் மட்டும்தான் 50% வரின்னு இருக்கிறது. விரைவிலே சீனாவுக்கும் வரி உயர்த்தப்படும் அப்படின்னு நேற்றைய தினம்
ட்ரம்ப் கூறியிருந்தார். அதனால இன்னும் சில நாடுகளும் இந்த 50% வரி அப்படின்ற இந்த நிலையை எட்டக்கூடும். இதெல்லாம் இரண்டாம் கட்ட வரி விதிக்கிறது அப்படின்றது அவர்களை நெகோசியேஷனுக்கு, அவர்களை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வருவதற்கான யுக்தியாக அமெரிக்கா பயன்படுத்துகிறது அப்படின்ற குற்றச்சாட்டும் கூட இங்கே முன்வைக்கப்படுகிறது. அந்த வகையில் இந்தியா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை எப்போது தொடங்க போகிறது என்ற கேள்வி இருக்கிறது. குறிப்பாக செமி கண்டக்டர் போன்ற பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் அதற்கு 100% வரி அப்படின்னு ட்ரம்ப் பேசியிருக்கிறார். சமீபத்தில் தான் இந்திய அரசு பெரிய அளவிலான மானியத்தை கொடுத்து இந்த செமிகண்டக்டர் ஆலையை தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. செமிகண்டக்டர்கள் இல்லாததால் கார்களுடைய உற்பத்தியும் அந்த வெயிட்டிங் கால தாமத பீரியடும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்தியா இந்த முன்னெடுப்பை எடுத்தப்போ அந்த செமிகண்டக்டர்களை இறக்குமதி செய்வதற்கு 100% வரியை விதித்து அமெரிக்கா அடுத்த செக் வைத்திருக்கிறது. இதை இந்தியா எவ்வாறு சமாளிக்கப் போகிறது அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இது பற்றிய பார்வைகளை பொருளாதார வல்லுநர்களிடம் பெற்று வருகிறோம். பொருளாதார நிபுணர் திரு நாகப்பன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். எங்களுடைய பொருளாதாரத்தில் எங்களுடைய விவசாயிகளுக்கு தான் முன்னுரிமை, இதில் எந்த சமரசமும் இல்லை அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக அமெரிக்கா சார்ந்த வேளாண் விளைபொருள், பால் பண்ணை பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான ஒரு நிர்பந்தம் இருக்குது, அதை அவர் மறுத்திருக்கிறார் அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமா சில விஷயங்கள்ல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், சில இது பண்ண முடியாது சார், நான் நெகோசியபிள். அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இது நிச்சயமா நான் நெகோசியபிள். ஏன்னா இப்ப காம்ப்ரமைஸ் பண்ணோம்னா ஃபார் எவர் லைஃப் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி வருது. அதற்கான ரைட்டு நமக்கு முதல்ல கிடையாது, நம்ம பண்றோமா இல்லைங்கிறது அடுத்தது. அதற்கான உரிமை கூட நமக்கு கிடையாது, அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால இது நெகோசியேஷன்ஸ்ல டாரிஃப்ல நெகோசியேட் பண்ணலாம், ரேட்ல நெகோசியேட் பண்ணலாம், பட் நாட் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆர் நான் நெகோசியபிள். அப்படிதான் நான் பாக்குறேன். இந்த 50% வரி அப்படின்றது என்னென்ன செக்டாரை உடனடியாக பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, இது எல்லாம் ஒரு ஐசோலேட்டடா இந்த செக்டார் தான் நம்ம பேச முடியாது. ஏன்னா அவருடைய மனநிலையை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க இந்த செக்டார்னு நீங்க இதை திங்க் பண்ணிட்டு இருக்கல, திடீர்னு நான் ஃபார்மா மேல 150 போடுவேன், 200 போடுவேன் பாரு, அப்புறம் திடீர்னு 1 இயர் கழிச்சு போடுறேங்கிறது. சோ ஒரு நிச்சயமற்ற தன்மையை இது உருவாக்கி இருக்கு. ஒரு அன்சர்டன் பீரியட்ல நம்ம இருக்கோம். இதுல யாருமே ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு, கமிட் பண்றதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஆப்பிள் இப்ப எடுத்துக்கங்க, இப்ப அமெரிக்கால முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அப்ப இந்தியாவில மேற்கொண்டு முதலீடு செய்வார்களா யோசிப்பாங்க. இப்படி ஒரு விஷயத்திலையும் எல்லாருக்குமே ஒரு தயக்கம் வரும், தள்ளி போடும். துறை வாரியாக எல்லாம் பார்க்க முடியாது. அப்கோர்ஸ் துறை வாரியாக நேரடியாக பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து, ஏன்னா ஏற்கனவே பங்களாதேஷ், வியட்நாமோடு நமக்கு அந்த டாரிஃப் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப அது வேற இன்னும் அதிகரிக்கும். ஆட்டோமொபைல்ல இருந்து பல ஆட்டோமொபைல் இதுக்கு முன்பே ஆரம்பிச்சிருச்சு. சோ இது மாதிரி இருக்கு. அது இந்த 25 டேக்கிள் பண்றதுக்கே தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. பட் அதுல டிஃபரன்ஸ் 5% to 6% தான். பட் இப்ப இது பாத்தீங்கன்னா 25 கூடுதலாங்கிறப்ப பெரிய அளவுல வரும்பொழுது நிச்சயமா மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். செக்டார்ஸ் இல்ல, அக்ராஸ் செக்டார் அதனுடைய ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்னு சொல்றோம் இல்லையா, ரிப்பிள் எஃபெக்ட்னு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புல இருந்து, அங்க இருக்கக்கூடிய கேண்டீன்ல இருந்து, வேலை வாய்ப்புல இருந்து எல்லாத்துலயுமே இது பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும். தற்காலிகமானதுதான் நான் நம்புறேன். ஆனால் அது எவ்வளவு மாதங்கள் அல்லது எவ்வளவு வாரங்கள்னு சொல்ல முடியாது. அதை தாங்கக்கூடிய திறனும் கெப்பாசிட்டியும் எல்லா தொழிலுக்கும் இருக்காது. அரசாங்கம் அதை கவனத்துல கொண்டு அதற்கான ஒரு தற்காலிக ரிலீஃப்ங்கிறத ப்ரிப்பேர்டா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதை நம்ம ஷார்ட் டேர்ம்ல காம்ப்ரமைஸ் பண்ணோம்னா இது லாங் டேர்ம்ல நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அவர்களோடு. அதனால இதுல நம்ம நெகோசியேஷனை கண்டினியூ பண்ணிக்கிட்டே நம்ம கிளவரா டிப்ளமேட்டிக்கா அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு சைமல்டேனியஸா இங்க இருக்கவங்களுக்குள்ள பாதுகாப்புக்கான ஏற்பாடுகளை நம்ம செய்யணும். அமெரிக்கா சொல்றதை கேட்டு ரஷ்யாட்டிருந்து எண்ணெய் வாங்குறதை இந்தியா குறைத்தாலோ நிறுத்தினாலோ இந்தியாவில் எண்ணெய் விலை அதிகரிக்கும் அப்படின்ற பார்வை முன்வைக்கப்படுகிறது. உங்களுடைய பார்வை என்ன இதில்? அதற்கான வாய்ப்பு முதல்ல ரொம்ப குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதையும் தாண்டி பார்க்கும் பொழுது ஏற்கனவே ரஷ்யா ஆயிலுக்கும் மற்ற மிடில் ஈஸ்டுக்கும் உள்ள டிஸ்கவுண்ட் குறைய ஆரம்பிச்சிருச்சுங்கிறது சொல்லியிருக்காங்க. அதனால இறக்குமதி ஏற்கனவே குறைய ஆரம்பிச்சது கடந்த 2-3 மாதங்களாகங்கிறத தகவல் வந்திருக்குது, நம்ம பார்த்திருப்பீங்க. சோ அது ஏற்கனவே ஒரு பக்கம் குறைஞ்சால் கூட இது சப்ளை அண்ட் டிமாண்ட் பியூர்லி ஓகே. நிச்சயமா தற்காலிகமாக விலை ஏற்றத்தை ஏற்படுத்தும். நம்ம ரஷ்யா நமக்கு ரொம்ப மலிவாக கொடுக்கும் பொழுது அந்த டிஸ்கவுண்ட் குறைஞ்சதுன்னா பெரிய பாதிப்பு இருக்காது. அவங்க சொல்றது உண்மையா இருந்ததுன்னா, அந்த டிஸ்கவுண்ட் குறையாத பட்சத்துல நமக்கு இங்க மலிவாக கிடைக்கிறது, இங்க நம்ம அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அதை விட மோசமான சூழல் என்னவா இருக்கும்னா, அமெரிக்காவிடமிருந்து இதை வாங்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்ததுன்னா அந்த டெபிசிட்டை சரி செய்வதற்கு அப்ப மிகப்பெரிய பிரச்சனைகள் நமக்கு சேரும். சோ அது காஸ்ட் நிச்சயமா இன்க்ரீஸ் ஆகும். வேறு விதமான பார்வையும் இருக்கு.
காஸ்ட் இன்க்ரீஸ் ஆன அல்லது குறைஞ்சதுன்னா அதனுடைய முழு பலன்களும் வரி விகிதமாக அரசுக்கு தான் போய் சேர்கிறது. நம்ம சாமானிய மக்களுக்கு அதுல பெரிய அளவுல வந்து பாசுங்கிறது கொஞ்சமா தான் இருக்குது. நம்ம கடந்த காலங்களில் பல ஆண்டுகளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இதை வந்து கடந்த 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் எல்லாம் பிரிச்சு பார்க்க வேண்டியது பொதுவாகவே அப்படிதான் இருந்துட்டு வந்திருக்குது. சோ பொதுமக்களுக்கான பாதிப்புங்கிறது வேற, நம்முடைய இறக்குமதி ஏற்றுமதி நடப்பு கணக்கு பற்றாக்குறை அப்படிங்கிறது அந்த கச்சாயினுடைய விலை அதிகரிப்பதன் மூலமாக இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கம்ங்கிறது வர்றதுங்கிறது வேற. ஸோ நிச்சயமா பாதிப்புங்கிறது இருக்கும் அக்ராஸ் த போர்டு எல்லாருக்குமே. நன்றி திரு நாகப்பன், இணைந்து உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. அமெரிக்க அதிபர் விதித்திருக்கக்கூடிய இந்த 50% வரிக்கு எதிராக இந்தியாவுடைய அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன பிரதமர் பேசியிருக்கிறார், வெளியுறவுத்துறை அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அடுத்த நகர்வுகள் என்ன, பங்கு சந்தையினுடைய இதனுடைய எதிர் விளைவுகள் இருக்கும் அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். தொடர்ந்து இடைவேளைக்கு பிறகு செய்தி தொகுப்புல இணையலாம்.